அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் அம்மனுக்குரிய அற்புதமான மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை, ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மேலுமே ஆடி அமாவாசையை பொறுத்த வரைக்குமே இந்து மதத்தில், குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், என்னென்ன செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எப்படி படையல் போடுவது, அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நம்ம எப்படி வழிபடுவது, முன்னோர்களுக்கு நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவங்களோட ஆசிகளை முழுமையாக பெறுவதற்கும் ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது. மேலுமே சூரியனும் சந்திரனும் பார்த்திங்களா ஒரே ராசியில் இணையும் நாள் தாங்க அமாவாசை. ஆடி மாதம் கடக ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது சந்திரன் கடக ராசியில் சூரியனுடன் சேரும் இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி அமாவாசையானது மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் பார்த்திங்களா விரதம் இருந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதன் மூலம் பித்ரு தோஷங்கள் அனைத்துமே நீங்கி குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். ஆடி அமாவாசைக்கு நம்ம எப்படி விரதம் இருக்க வேணும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். ஆடி அமாவாசையில் நம்ம என்னென்ன செய்யலாம். இந்த வருடம் பார்த்திங்களா ஆடி அமாவாசை ஜூலை 24 அதிகாலை 3:06 மணிக்கு தொடங்கி ஜூலை 25 அதிகாலை 1:45 வரைக்குமே நீடிக்கிறது. அமாவாசை விரதம் இருக்கிறவங்க முந்தைய நாளே வீட்டை முழுவதுமாக சுத்தம் செஞ்சுட்டு தண்ணீர் விட்டு கழுவி பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும். சுவாமி படங்களை துடைத்து சந்தனம் குங்குமம் இட்டு தயாராக வைத்து கொள்ளணும். தர்ப்பணத்திற்கு தேவையான எள், பச்சரிசி மாவு, வாழை இலை, தர்ப்பை புல், குவளை போன்றவற்றை எல்லாமே நீங்கள் தயாராக செஞ்சு வச்சுக்கணும். அமாவாசை இன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து வீட்டில் உள்ள அனைவருக்குமே தலையில் எண்ணெய் தேய்க்காமல் குளிக்க வேண்டும். முடிந்தால் நீங்கள் புனித நதிகளிலோ அல்லது கடலிலோ நீராடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முடியாதவங்க பார்த்தீங்களா வீட்டிலே கூட நீங்கள் குளித்து சுத்தமான ஆடைகளை அணியறதும் சிறப்பு. லேட் ஆகிடுச்சு இனிமேல் எப்போ செய்கிறது அப்படின்னு நினைக்க வேணாம். இனிமேல் கூட நீங்கள் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் சொல்லப்படுது. ஆடி அமாவாசையோட முக்கிய சடங்கு பார்த்திங்களா தர்ப்பணம் கொடுப்பது தாங்க. மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு பார்த்திங்களா ஆத்மா சாந்தி அடையவும் அவங்களோட ஆசிகளை முழுமையாக நம்ம பெறவும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முடிந்தவங்க புண்ணிய தலங்களான காசி, ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கும் அல்லது தமிழகத்தின் புண்ணிய நதிகளாக இருக்கும் காவேரி போன்ற ஆற்றங்கரைகளுக்கு சென்று நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே கூட நீங்கள் புரோகிதரை வரவழைத்து அவங்களோட வழிகாட்டுதலின்படி நீங்கள் தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நீண்ட நாட்களை கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்காத இருக்கிறவங்க கூட இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தை தவற விடாதீங்க. புரோகிதர்களை வைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. மேலுமே முன்னோர்களை நினைத்து மனதார எள்ளும் தண்ணீரும் கலந்து முன்னோர்களை வேண்டி நீங்கள் அர்ப்பணிக்கலாம். தந்தை இல்லாதவங்க அவங்களோட பெற்றோர்களுக்கு பார்த்திங்களா திதி கொடுக்கலாம். ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணமும் கொடுக்கலாம். ஆண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே சுமங்கலி பெண்கள் பார்த்திங்களா தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை படையல் இடுவது எப்படி அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டிலேயே பார்த்திங்களா நீங்கள் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை சமைத்து படையல் இட வேண்டும். பொதுவாகவே உப்பு, புளி, காரம் ஆகியவற்றை குறைத்து சாத்வீகமாக படையல் தயாரிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவாழை இலையில் படையல் இடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தலைவாழை இலையில் தான் போடணும் படையல். படையலுக்காக சமைத்த எந்த உணவுமே யாருமே சாப்பிடக்கூடாது. எச்சில் படாமல் முன்னாடியே எடுத்து வச்சிடணும். படையலிட்டு தீபம் காட்டி வழிபட்ட பின்னரே நீங்கள் உணவு உண்பது ரொம்ப சரியானது. படையலோட ஒரு பகுதியை காகத்திற்கு வைக்க வேண்டும். அடுத்ததாக காகம் பார்த்திங்களா முன்னோர்களோட அம்சமாக சொல்லப்படுது. காகம் உணவை எடுத்துக்கொண்டால் முன்னோர்களோடு அதை ஏற்றுக்கொண்டதாக ஐதீகம். முழு நாள் விரதம் இருப்பவங்க காலையிலிருந்து இரவு வரைக்குமே உட்கொள்ளாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ விரதம் இருக்க முடியாதவங்க தர்ப்பணம் மற்றும் படையல் முடியும் வரைக்கும் கூட உணவு உட்கொள்ளாமல் இருந்து அதுக்கப்புறம் சமைத்த உணவை நீங்கள் சாப்பிட்லாம்.
பால் பழங்கள் மற்றும் உட்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க பகலில் தூங்குதல் கூடவே கூடாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அமாவாசை விரதத்தையுமே நீங்கள் முடித்து கொள்ளலாம். எப்படி அமாவாசை விரதத்தை முடித்து கொள்வது வாங்க விரிவாக பார்க்கலாம். ஆடி அமாவாசை இன்னைக்கு முடித்த வரைக்குமே ஏழைகளுக்கும் இயலாதவங்களுக்கும் தானங்கள் செய்வது மிக மிக புண்ணியங்களை உங்களுக்கு தேடித்தரும். குறிப்பாகவே உணவு இல்லாதவங்களுக்கு அன்னதானம், நீங்கள் உடைமை இல்லாதவங்களுக்கு வஸ்திர தானம் செய்வது மிக மிக புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். பித்ரு தோஷங்களை நீக்கும் ஒரு சிறந்த பரிகாரங்களமும் இது பார்க்கப்படுகிறது. முன்னோர்கள் பார்த்திங்களா, சுமங்கலியாக இருந்திருந்தால் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து உணவு பரிமாறி அவங்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்களமான பொருட்களை நீங்கள் வாங்கி வழங்கலாம். விரதம் முடித்ததுக்கப்புறம் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று நீங்கள் முன்னோர்களை நினைத்து அவங்களோட மோட்சத்தை அடைய வேண்டி வழிபட வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்களா, சிவபெருமானை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தரிசனம் முடிந்த பின்னர் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் முறையாக வழிபடலாம். அடுத்ததாக அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆடி அமாவாசை தினத்தில் வீட்டோட வாசலில் பார்த்திங்களா கோலம் போடவே கூடாது. பித்ரு பூஜை முடிக்கும் வரைக்குமே வீட்டில் செய்யப்படும் அன்றாட பூஜைகளை கட்டாயமாக தவிர்க்க வேணும், செய்யக்கூடாது. சுபகாரியங்களான திருமணம், கிரகப்பிரவேசம் அல்லது புதிய தொடக்கங்கள் ஆகியவை எல்லாமே அமாவாசை தினத்தில் செய்கிறத முக்கியமாக தவிர்க்க வேணும். இது பார்த்திங்களா முன்னோர்களுக்கான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் எந்த ஒரு சுப காரியங்களையுமே மேற்கொள்ளுவதல் கூடாது. ஆடி அமாவாசை விரதம் இருக்கும் கணவருக்கும் சமைக்கும் மனைவி ஒரு பிடியாவது சாப்பிட்ட பிறகு சமைக்க வேண்டும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. எனவே தான் பட்டினியாக இல்லாமல் பெண்கள் ஒரு பிடியாவது சாப்பிட்ட பிறகு சமைக்க தொடங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி அமாவாசை இன்னைக்கு நம்ம செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் விரதம் முன்னோர்களோட ஆத்மாவுக்கு சாந்தி அளிப்பதுடன் அவங்களோட ஆசிகளை முழுமையாக நமக்கு பெற உதவுகிறது. முன்னோர்களோட ஆசி கிடைத்தால் மட்டுமே குடும்பத்தில் எப்போதுமே உள்ள தடைகள் அனைத்துமே நீங்கி, தோஷங்கள், கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி வாழ்வில் சுபிட்சம், அமைதி, மகிழ்ச்சி, வம்ச விருத்தி எல்லாமே உண்டாகிறதுக்கு முன்னோர்களோட ஆசியானது வேண்டும். மேலுமே இந்த ஆடி அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி அமாவாசையில் நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. அது என்னென்ன வாங்க விரிவாக பார்க்கலாம். ஆடி அமாவாசை இன்னைக்கு நீங்கள் பார்த்திங்களா அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. பணம் மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள மற்ற பொருட்களையுமே மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. ஆடி அமாவாசை இன்னைக்கு வாசலிலும் பூஜை அறையிலுமே கோலம் போடவே கூடாது. வாசலில் தண்ணீர் மட்டும் தெளித்து பெருக்கிவிட வேண்டும். மறந்தும் கூட வாசலில் கோலமிடுதல் கூடாது. ஆடி அமாவாசை இன்னைக்கு நீங்கள் உங்களோட முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காமல் இருந்தாலும் கட்டாயமாக காக்கத்திற்கு வீட்டில் சமைத்த உணவுகளை எச்சில் படாமல் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்களா, எங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியல, ஆற்றங்கரைக்கும் சென்று எங்களால் நீராடி முறையாக செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த காக்கத்திற்கு நீங்கள் எச்சில் படாத உணவை வைங்க. உங்களுடைய சந்ததியினரானவங்க பசியோடு இந்த ஆடி அமாவாசையில் உங்களை பார்க்க வருவாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்களா அந்த முன்னோர்களை நம்ம பட்டினியாக அனுப்பவே கூடாது. காக்கைக்கு நாம் சாதம் வச்சுமாவே அந்த முன்னோர்கள் ஆத்மாவானது சாந்தி அடைந்து நமக்கு ஆசியும் வழங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அமாவாசை இன்னைக்கு தலைமுடி வெட்டவே கூடாது, நகம் வெட்டவும் கூடாது. முக்கியமாக அமாவாசை இன்னைக்கு வீட்டில் அசைவ உணவுகளை சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஏன் அப்படின்னா முன்னோர்களை வழிபடும் நாளான அந்த அற்புதமான அமாவாசை அன்று அசைவ உணவுகளை சமைக்கவே கூடாது அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுது. ஆடி அமாவாசை இன்னைக்கு காலையில் வீட்டையோ சமையல் அறையோ அல்லது பூஜை அறையோ சுத்தம் செய்யவும் கூடாது. முன்னாடி நாளே நீங்கள் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கணும். காலையில் பார்த்திங்களா நீண்ட நேரம் தூங்கவும் கூடாது. முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவுகளை வீட்டில் இருக்கிறவங்க மட்டுமே சாப்பிட வேண்டும், மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்களா இந்த முன்னோர்களோட ஆசையை வழங்க வாழ்த்துக்கள். இதை முறையாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
அதே மாதிரி பார்த்திங்களா, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக இந்த 2025 இன்று தவற விடக்கூடாத ரொம்பவும் முக்கியமான ஒரு நாளாகவும் சொல்லப்படுது. ஆல் வியூஸ், தேங்க்யூ.